மூன்றாம் சுற்று நிறைவடைந்த நிலையில் நான்காம் சுற்றை நோக்கி வங்கக்கடல் வானிலை. நிகழ்வின் தீவிரம் எப்படி, இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. மூன்றாம் சுற்றை நிறைவுக்கு கொண்டு வந்த குமரிக்கடல் குறைவழுத்த நிலை தற்போதைய நிலையில் இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து வலுக்குறைந்தது. எனவே தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ஏறத்தாழ முற்றிலுமாக விலகி இருக்கிறது. நேற்றைய நிலையில் அது குமரிக்கடலின் நிலை பெற்ற குறைவெடுத்த நிலை எதிர்பார்த்த அளவில் வலுவடையவில்லை. இருப்பினும் தென் கரைக்கோடி மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பொழிவையும் பரவலான மழைப்பொழிவையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தெற்கு உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவில் மழை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மற்றபடி தெற்கு வடக்கு உள் மாவட்டங்களிலையும் நம்ம எதிர்பார்த்த மழை வாய்ப்புகள் இல்லை. இந்த நிலையில் மூன்றாம் சுற்று முறை நிறைவடைந்தது. நான்காம் சுற்றை துவக்கக்கூடிய குறைவெடுத்த நிலை தற்போதே தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி நிலவுகிறது, வலுக்குறைந்து நிலவுகிறது. வடகிழக்கில் இருந்து குளிரலை பரவல் அதிகரித்திருக்கிறது. எனவே அடுத்த 2 தினங்களுக்கு பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். கடலோர பகுதிகளில், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் வரையிலான கடலோர பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் குறுகிய நேரத்திலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்றும் நாளையும் இருக்கின்றன. ஒரு பரவலான மழைப்பொழிவு அல்ல, லேசான மிதமான மழை வாய்ப்புகளாக இம்மழை வாய்ப்புகள் இந்த கடலோர பகுதிகளில் தொடரக்கூடும். பெரும்பாலான தமிழக மாவட்டங்களில் பனிப்பொழிவு அடுத்த 2 தினங்களுக்கு வலுவடையக்கூடும். இந்த நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் ஒட்டி நீடிக்கக்கூடிய இந்த குறைவழுத்த நிலை படிப்படியாக வலுவடையும். அடுத்த 48 மணி நேரங்களில் ஒரு குறைவழுத்த நிலையானது வலுப்பெற்ற ஒரு சுழற்சியாக நீடிக்கலாம். மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து ஒரு குறைவழுத்த நிலை வலுப்பெற்று இந்த இரு சுழற்சிகளினுடைய இணைப்பின் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வரும் 21ஆம் தேதி முதல் வட இலங்கை மற்றும் டெல்டா கடல் பகுதி நோக்கி மெல்ல மெல்ல நகரக்கூடும். அவ்வாறான நிலையில் 21ஆம் தேதி முதல் 4ஆம் சுற்று மழைப்பொழிவு தொடங்கலாம். 21, 22, 23, 23ஆம் தேதி வரை கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கும். மிதமான சற்று கனமழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் நீடிக்கும். மேலும் உள் மாவட்டங்களிலும் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே லேசான மழை வாய்ப்புகள் அவ்வப்போது ஏற்படலாம். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லா இம்மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விலகலாம். வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் 21ஆம் தேதி முதல் லேசான மிதமான மழைப்பொழிவாக சிறிய இடைவெளிகளுடன் ஒரு தொடர் மழை வாய்ப்புகளாக இந்த 3 தினங்களில் நீடிக்கக்கூடும். இடையிடையே விலகி மீண்டும் ஏற்படக்கூடிய இந்த மழை வாய்ப்புகள் 23ஆம் தேதி வரை தொடர 24ஆம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட இலங்கை டெல்டா, அதாவது நாகப்பட்டினம், வட இலங்கை இந்த பகுதியில் சார்ந்த வங்கக்கடல் நோக்கி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து நீடிக்க மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அநேக வடகடலோர மாவட்டங்கள், அநேக டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும்
சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படத் தொடங்கும். நிகழ்வு மேலும் வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா மாவட்டங்கள் கரை நகர நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் வரை ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவோ அல்லது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா இந்த பகுதிகள் நோக்கி நகர்ந்து அமையவோ இரு வாய்ப்புகள் நாம் எதிர்பார்க்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வு ஒரு புயல் நிகழ்வாக வலுவடைய குறைந்தபட்ச வாய்ப்புகளே இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் இது டெல்டா கடலோரம் நகர்ந்து அது சென்னை மற்றும் நெல்லூர் இந்த பகுதிகள் சார்ந்து ஒரு புயல் நிகழ்வாக நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது மூன்றாவது வாய்ப்பு. அதிகபட்ச வாய்ப்புகள் டெல்டா கரை நகர்ந்து வடகடலோரம் வரை நீடித்து வலுவான மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்படுத்துவதோடு அதனை சார்ந்த உள் மாவட்டங்களிலும் பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக மாற்றக்கூடும். அல்லது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா அல்லது பாக்சலசந்தி, டெல்டா என நகர்ந்து இது தென் மாவட்டங்களில் தென் கடைக்கோடி மாவட்டங்கள் வரை வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவிற்கு 24ஆம் தேதிக்கு பின்னரே வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடும். வடக்கு உள் மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். நிகழ்வானது டெல்டா கரை நகர்ந்து மத்திய மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடிய நிலையில் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. புயல் நிகழ்வு என்பதற்கு குறைந்தபட்ச வாய்ப்புகளே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா தென் கிழக்கில் இருந்து காற்றிணைப்பு வலுவாக கிடைப்பதில் தடங்கல்கள் இருக்கின்றன. எனவே தென்கிழக்கில் இருந்து ஈரப்பதம் மிகுந்த அந்த வெப்ப காற்று கிடைக்கும் நிலையில் இது புயலாக மாறலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கின்றன. அங்கும் ஒரு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்கிழக்கு பகுதியில் அங்கங்கே குறைவழுத்த நிலைகள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. எனவே காற்றை உள்ளிருப்பதில் தடங்கல்கள் இருக்கக்கூடும் என்பதால் ஒரு தாழ்வு மண்டலமாகவோ ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ டெல்டா கரை நகர்ந்து வடகடலோரம் வரை நீடிக்கவே அதிகபட்ச வாய்ப்புகளாக நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த வகையில் இந்த 4ஆம் சுற்று ஒரு தீவிர சுற்றாக தமிழகத்திற்கு அமையக்கூடும் என்பது நமது தனிப்பட்ட வானிலை எதிர்பார்ப்பாகும். வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.